ராசி என்பர்களே, உங்களுக்கான சில முன்னெச்சரிக்கை மற்றும் பணம் வருமா இல்லையா, பணமழை பொழியுமா மற்றும் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, தொழில் எதில் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும், பிரச்சனைகளை தரும், ஏற்றத்தாழ்வுகளை தருமா, உங்களுக்கான கிரக பேச்சுகள் எவை, உங்களின் குணநலன் மற்றும் உங்கள் பலனை, பூரட்டாதி செப்டம்பர் மாதத்துக்கான 2024 ஆண்டுக்கான பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேசராசி என்பர்களே, நல்ல வாக்குச்சாதுரியம் கொண்டவர்கள் தங்களுடைய வாக்கு வாண்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லி சரி என வாதிடுபவர்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுபவர்கள் இந்த மேசராசி அன்பர்களே. வீண்வழி சொற்களுக்கும் செவிசாய்க்க மாட்டீர்கள். சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் உங்களிடம் இருக்கின்றது. வெகுளியாகவும் கவடமற்றும் காணப்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவீர்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பெறாது அவர்களுக்கு உதவுவீர்கள். தன்னுடைய கௌரவத்திற்கு பெருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை கற்றுக் கொள்வீர்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவீர்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடம் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேட்சையான சுபாவமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென மன அமைதியை இழந்து விடுவீர்கள். தைரியம், அஞ்சா நெஞ்சம் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். மேசராசி என்பர்களே, உங்களுக்கு வரும் இந்த திடீர் கோபம் அதை கட்டுப்படுத்துங்கள். மேசராசி என்பர்களே, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். அது உங்களுக்கு கூடுதலாக உங்கள் தாயிடம் பாசம் அதிகமாக இருக்கும். மேசராசி என்பர்களின் பூரட்டாசி மாதம் செப்டம்பர் மாத பலனை பார்க்கலாம். மேசராசி என்பவர்களுக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாதமாகும். இருப்பினும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். ஏனெனில் செப்டம்பர் மாதம் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் சொந்த ராசியான கும்பராசியில் உங்கள் 11வது வீட்டில் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிப்பார். அப்ப எண்ணத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வீடியோ தொடர்ந்து முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் வீடியோங்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மக்களுக்கு விளக்கலாம் உள்ளவங்களை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி கைரகையும் ஜோதிடமும் சேனல். அனைவருக்கும் எனது கணபதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கான எண்ணத்துக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும், அதற்கான பரிகாரம் என்ன என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மேசராசி என்பர்களே, பூரட்டாதி மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வடிவாக்கலுங்க, செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனை குறையும். உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை
கடக்க வேண்டியிருக்கும். இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குரு செல்வாக்கிலும் இருப்பதால் மாதத்தின் ஆரம்பம் வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கும். வடிவாக்களுங்கோ, வியாபாரிகளுக்கு சற்று பிரச்சனைகளை கொடுக்கும். இது சுக்கிரன் 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குருவின் செல்வாக்கிலும் இருப்பதால் மாதத்தின் ஆரம்பத்தில் வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அவர்களின் வியாபாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 18 முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் இருக்கப் போவதால், அதாவது துலாம் உங்கள் 7வது வீட்டில் நுழைவதால், துலாம் ராசியில் சுக்கிரன் நுழைவதால் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டில் உங்களுக்கு வலுவான திசையை காட்டுவர் மற்றும் கடின உழைப்பின் மூலம் கல்வியில் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள். மேசராசி என்பர்களே, காதல் உறவுகளில் தொடர்ந்து காதல் மற்றும் ஆரோக்கியம், உங்கள் மன வாழ்க்கை போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பு கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விளக்கில் ஓல் விளக்கிலையும் கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போடப்போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். நான் எனது வீடியோக்கள் அனைத்தையும் வசிரஜி, அதாவது இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலாக இந்த சேனலில் பிளேலிஸ்ட்லையும் முழுமையாக கிரியேட் பண்ணி விட்டிருக்கிறேன். முழுமையாக இருக்கின்றது, பார்த்து பயன்பெறலாம். மற்றும் இதில் கொமாண்ட் மூலம் ஒற்றையொரு கேள்வி எழுதி இலவசமாக உங்கள் சம்பந்தமாக கேட்கலாம். மற்றும் முழுமையாக வடிவாக கேட்கணுமெண்டா என்ற போன் நம்பர் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். இதில் இலவசமாக கேட்பதற்கு ஒரு கேள்வி மட்டும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கான ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேட்கலாம். சரியா? ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். மேசராசி என்பர்களே, மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வலுவான திசையை காட்டுவர் மேசராசி என்பர்களே. மற்றும் கடின உழைப்பின் மூலம் கல்வியில் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள். காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். காதல் உறவில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதம் ஆகும். உங்கள் காதலியில் அது காதலனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள். மாதத்தின் முற்பகுதி தாம்பத்திய வாழ்க்கையில், மன வாழ்க்கையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் 2வது பகுதியில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சீராக இருக்கும். அதாவது செப்டம்பர் மாதம் முதல் பகுதி பிரச்சனையான மாதமாகவும், அதாவது ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாகவும், 2வது பகுதி 18ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் சிறு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் அமையும் மேசராசி என்பர்களே. ஆகவே ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, உங்கள் காதல் உறவில் நீங்கள் உங்கள் காதலி மட்டுமின்றி நீங்கள் உங்கள் யார் மேல நீங்கள் அதிக அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்களிடமும் சற்று கவனமாக இருக்கவும். அதாவது சில பிரச்சனைகளை தரும், ஏற்ற தாழ்வுகளை தரும், சரி, மனச்சஞ்சலங்களை தரும். உங்கள் கணவன் மனைவிக்கிடையிலும்
முற்பகுதி, மாதத்தின் முற்பகுதி 18ஆம் தேதி வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாக, அதாவது சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளை, சஞ்சலங்களை, சண்டை சச்சரவுகளை தரக்கூடிய மாதமாகவும், மாதத்தின் பிற்பகுதியில் 18ஆம் தேதி புற கொஞ்சம் கொஞ்சமாக இம்மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷங்களை தரலாம். ஆகவே உங்கள் உடல் ஆரோக்கியம், மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி மற்றும் உங்கள் காதல், அதாவது அன்பு விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சொல்லுகிறேன். இதற்கான பரிகாரம் மேசராசி என்பவர்களே லைக் பண்ணி பகிர்ந்துட்டு கேளுங்கள், அனைவரும் பயன்பெற. சரி, பரிகாரம் சிலவற்றை பார்க்கலாம். அதிகாலையில் எழும்பி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சிவப்பூ மஞ்சள் பூ வைத்து சூரியனை வானத்தை பார்த்து 3 முறை சுற்றி கும்பிடுவதன் சூரிய நமஸ்காரம் மேலே பார்த்து ஒற்றைக்காலில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்யவும். எல்லா ஒற்றைக்காலில் நின்று செய்ய முடியாதவர்கள் 3 தரம் சுற்றி நிலத்தை தொட்டு நிமிந்து 3 தரம் தொட்டு நிமிந்து சூரியனின் வானத்தை பார்த்து கையை உயர்த்தி சூரிய நமஸ்காரம் செய்யவும். அதுவும் இயலாதவர்கள், உடல் ஆரோக்கியம் இயலாதவர்கள் 3 தரம் சுத்தியோ இல்லாட்டி நின்ற நிலையில் பூவை வைத்தோ கும்பிடுங்கள். மனசார உருகி சூரிய பகவானை மேலே ஒருக்க பார்த்து சிவப்பு அல்லது மஞ்சள் அல்லது 2 பூவையும் வைத்து கும்பிடவும். அடுத்த மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமானை தினமும் வழிபடவும். முருகனையும் வள்ளி தெய்வானையும் சேர்த்து நீங்கள் வழிபட்டு வருவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை தீர்க்கும், திருமணமானவர்களுக்கு திருமண தடைகளை நீக்கும். ஏண்டா மேசராசி என்பவர்களுக்கு வயது கடந்த திருமணமே நடைபெறும். சிறு வயது திருமணம் நடைபெறுவதில்லை, நடந்தால் பிரிவை ஏற்படுத்தும். ஒரு 30 வயதுக்கு பிறவே மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும். அம்மன் வழிபாடும், முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமான் வழிபாடும், சூரிய பகவான் வழிபாடும், செவ்வாய் பகவான் வழிபாடும் மேசராசி என்பவர்களுக்கு சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.